السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள், குறிப்பாக வேலை பளுக்கள் சோர்வுக்கு மத்தியில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய மார்க்க விஷயங்களை படிப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக. கடந்த வகுப்பில் நாம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றின வாழ்க்கையினுடைய சில குறிப்புகளை நாம் பார்த்தோம். அந்த வாழ்க்கையினுடைய முழு விஷயங்களை நம்ம பார்க்காவிட்டாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். இமாம் புகாரி எந்த அளவுக்கு இந்த உம்மத்துடைய கல்வியினுடைய பாதையில் நபி மொழிகளை தேடுவதற்காகவும், நபி மொழிகளை அறிவிப்பதற்காகவும், அதை ஒன்று சேர்ப்பதற்காகவும், அதனுடைய தரங்களை பிரித்து நமக்கு தருவதற்காகவும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்க, என்னென்ன கஷ்டங்கள் அவர்கள் சந்திச்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் ஹதீஸுக்காக ஒதுக்குனாங்க. எந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம், இமாம் புகாரியுடைய மனைவி யார், பிள்ளை யாருன்னு தெரியாத அளவுக்கு, பதிவு செய்யப்படாத அளவுக்கு இமாம் புகாரியினுடைய கல்வியை மட்டுமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் போன வகுப்புல. இந்த வகுப்புல இமாம் புகாரியை போல இன்னொரு இமாம் தான் யார் அப்படின்னு சொன்னா இமாம் முஸ்லீம். நமக்கு தெரியும் சஹீல் புகாரியை போல சஹீல் முஸ்லீம் அப்படிங்கிற கிரந்தம் குரானுக்கு அடுத்தபடியாக நாங்கள் சஹீல் புகாரி, சஹீல் முஸ்லீம் சொல்லி அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை அறிஞர்களாலும் உலக மக்கள் அனைவராலும் பார்க்கக்கூடிய ஒரு கிதாப் தான் என்னன்னா சஹீல் புகாரிக்கு பிறகு சஹீல் முஸ்லீம் அப்படிங்கிறது. இந்த இமாம் முஸ்லீம் அவர்கள் யார், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இந்த கல்விக்காக என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி யாரோடலாம் படித்தாங்க அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இமாம் முஸ்லீம் சம்பந்தமாக நாம் பார்க்கணும். இப்போ இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பெயரை பொறுத்த வரைக்கும் அவர் முஸ்லீம் தான். முஸ்லீம் இப்னு ஹஜ்ஜாஜ். நமக்கு தெரிஞ்சது இமாம் முஸ்லீமுடைய பெயர் முஸ்லீம் இப்னு ஹஜ்ஜாஜ் இப்னு முஸ்லீம். அவருடைய பேர் முஸ்லீம், வாப்பாவுடைய பேர் ஹஜ்ஜாஜ், அவங்க வாப்பாவுடைய பேர் முஸ்லீம். முஸ்லீம் இப்னு ஹஜ்ஜாஜ் இப்னு முஸ்லீம் அல் குஷைரி அன் நைசாபுரி. குஷைரி என்பது ட்ரைபுக்கு சொல்றது. ஒரு அரபுல அரபுலகத்துல இந்த என்ன சொல்லுவாங்க, ட்ரைப்னா குலம், குலத்துக்காக சொல்றது தான் என்ன குஷைரி அப்படிங்கிற குலத்தை சார்ந்தவர்கள். நைசாபூரி எதுக்கு சொல்றாங்கன்னா அவருடைய ஊர் நைசாப்பூர் அப்படிங்கிறது இன்றைக்கு ஈரான்ல இருக்கு. அங்கதான் இமாம் முஸ்லீம் அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. நைசாப்பூர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஈரான்ல தான் இருக்கு, துர்க்மெனிஸ்தான் பார்டர். சரிங்களா. இமாம் புகாரி எங்க பிறந்தாங்க, புகாரா, உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிற புகாரா, தஜிகிஸ்தான் பக்கத்துல அந்த பார்டர்ல. இமாம் முஸ்லீம் அவர்கள் பிறந்தது ஈரான், இன்றைக்கு ஈரான் அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல நைசாப்பூர் அப்படிங்கிற இடம் இன்னைக்கும் இருக்கு, நைஷாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இமாம் முஸ்லீம் அவர்கள் பிறக்கிறாங்க. அங்கதான் அந்த குஷேரி அப்படிங்கிற குலமும் இருக்குது. அப்போ இமாம் முஸ்லீமுடைய பெயர் முஸ்லீம் இப்னு ஹஜ்ஜாஜ் இப்னு முஸ்லீம் அல் குஷேரி அன் நைசாபூரி அப்படிங்கிறது. இவர்களுடைய குன்னியத், அதாவது புனைப்பெயர். புனைப்பெயர் என்ன அப்படின்னு சொன்னா அபுல் ஹுசைன். அபுல் ஹுசைன் சொல்லுவாங்க, இது புனைப்பெயர். இன்னொன்று இருக்கு அரபுல லக்கப்னு சொல்லுவாங்க, அது பட்டப்பெயர். பட்டப்பெயருக்கு லக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. புனைப்பெயர் அபுல் ஹுசைன். இப்போ உதாரணமா புனைப்பெயர் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். அபூபக்கர் ஒரு புனைப்பெயர். அதே மாதிரி அபு ஹுதாஃபா, உம்மு உமாரா, உம்மு ஹானி, உம்மு ஐமன், இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா புனைப்பெயர்கள்.
அது மாதிரி லக்கபு அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டப்பெயர். பட்டப்பெயர்ல நல்ல பெயரும் இருக்கு, கெட்ட பெயர்களும் இருக்கு. அப்போ இமாம் முஸ்லிம் அவர்களுடைய புனைப்பெயர் குன்னியத் அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அபுல் ஹுசைன். சரிங்களா? அப்போ இது வந்து இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி அவங்க தாரிக் அல் பக்தாதுல ஜுசு 13 100வது பக்கத்துல பதிவு செய்யறாங்க. இரண்டாவது இமாம் முஸ்லிம் அவர்கள் பிறந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 204 அல்லது 206, இதுக்கு அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. 204 ஹிஜ்ரி 204 பிறந்தாங்களா அல்லது ஹிஜ்ரி 206 பிறந்தாங்களா அப்படிங்கிறதுல இமாம் தஹபி ரஹிமஹுல்லா சீரு அலாமின் நுபலால பதிவு செய்யறாங்க, இமாம் முஸ்லிம் அவர்கள் 204 ஹிஜ்ரியில பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி. இமாம் நவவி யார் அப்படின்னு சொன்னா முஸ்லிம் இந்த கிதாப் சஹி முஸ்லிமுக்கு வந்து ஷரஹ் எழுதினவங்க தான் இமாம் நவவி. இமாம் ஷரஹ்னா தெரியும்ல, ஷரஹ் அப்படின்னு சொன்னா ஹதீஸ் புத்தகத்துக்கு வந்து விரிவுரை எழுதுவாங்க. இப்போ குரானுக்கு தஃப்சீர் எழுதுற மாதிரி தஃப்சீர் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, அதுல ஒண்ணுதான் தஃப்சீர் இப்னு கசீர் நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி ஹதீஸுக்கு வந்து ஷரஹ் எழுதுவாங்க. ஷரஹ்னு சொன்னா ஒவ்வொரு ஹதீஸுக்கும் விளக்கம் எழுதுவாங்க. இல்ல இமாம் புகாரி எழுதின சஹீல் புகாரியுடைய விளக்கம் ஷரஹ் யார் எழுதினாங்க அப்படின்னு சொன்னா, ஷரஹ் தெரியுமா? இமாம் புகாரியுடைய ஷரஹ் யாருக்காவது? ஃபத்ஹுல் பாரி. ஃபத்ஹுல் பாரின்னு சொல்ற புக்கு தான் என்னன்னா இந்த இமாம் புகாரியுடைய சஹீல் புகாரியுடைய ஷரஹ் கிதாப், விளக்கமாக எழுதப்பட்ட கிதாப் தான் ஃபத்ஹுல் பாரி. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அப்படிங்கிறவங்க எழுதினாங்க. அதே மாதிரி இந்த சஹீல் முஸ்லிமுக்கு ஷரஹ் எழுதினவங்க யார் அப்படின்னு சொன்னா இமாம் நவவி. இமாம் நவவி தான் தலைப்பே போடுறாங்க. இப்ப சஹீல் முஸ்லீமை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போன்லயோ அல்லது புக்லயோ அது வந்து தலைப்பு வரும் அது தனி புக், அவங்க எழுதினது இமாம் நவவி எழுதினது தான். அர்பவுன் நவவின்னு சொல்லி 40 ஹதீஸுகள். அப்ப இமாம் நவவி வந்து தலைப்பிடுறாங்க சஹீல் முஸ்லிமுக்கு, கிதாபுல் இல்ம், கிதாபு தஹாரா, தூய்மை சம்பந்தப்பட்ட தலைப்பு இப்படின்னு சொல்லி தலைப்பு எழுதினது யார் அப்படின்னு சொன்னா இமாம் நவவி. இப்ப இமாம் நவவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஷரஹ் முஸ்லிம்லயே சொல்றாங்க, இமாம் முஸ்லிம் அவர்கள் 261 ஹிஜ்ரியில மரணிக்கிறாங்க, 55 வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ 206 என்பதாக 55 வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி இமாம் முஸ்லிம் அவர்களை பத்தி இமாம் நவவி அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த இமாம் முஸ்லிம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் வந்து அறிஞர்கள் வந்து பரவி இருந்த ஒரு காலம், பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் பரவி இருந்த காலம். கல்வி வந்து ரொம்ப அதாவது பீக்ல இருந்த ஒரு காலம். அதாவது அறிவியல் சம்பந்தமாக இலக்கணம், இலக்கியம், வரலாறு, தாரிக், வரலாறுகளை எழுதுறது, இப்படி இமாம்கள் வந்து பரவி இருந்த ஒரு காலம். குறிப்பாக அலி இப்னு மதனி, இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அலி இப்னு மதனி, யஹ்யத் இப்னு மயின், அதே மாதிரி அஹ்மது இப்னு ஹம்பல் நமக்கு தெரியும், ஹம்பலி மதுஹப்னு சொல்லுவாங்க, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. அதே மாதிரி இமாம் திருமிதி, இந்த மாதிரி இமாம் புகாரி எல்லாரும் இருந்த ஒரு காலத்துல தான் இமாம் முஸ்லிம் அவர்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பிறக்கிறாங்க நைசாப்பூர்ல. அப்போ அவர்கள் வந்து நைசாப்பூர்ல தங்களுடைய கல்வி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க, குரான் மனனம் செய்யறாங்க, சின்ன வயசுலயே குரானை மனனம் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ 18வது வயசுல இருந்து இமாம் முஸ்லிம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஹதீஸுடைய படிப்பு ஆரம்பிக்கிறாங்க, ஹதீஸ் சம்பந்தமாக தேட ஆரம்பிக்கிறாங்க, படிக்க ஆரம்பிக்கிறாங்க 18 வயசுல. இமாம் புகாரி எந்த வயசுல படிக்க ஆரம்பிச்சாங்க? 10 வயசுலயே. 10 வயசுலேயே இமாம் புகாரி அவர்கள் படிக்க ஆரம்பிச்சு 11வது வயசு 12வது வயசுல ஆசிரியருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு இஸ்னாத. அப்ப இமாம் புகாரி அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. இமாம் புகாரி எப்போ பிறந்தாங்க? 194ல இமாம் புகாரி பிறகுறாங்க. 10 வருடத்துக்கு பிறகுதான் இமாம் முஸ்லிம் அவர்கள் பிறகுறாங்க. அப்போ ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னா இமாம் முஸ்லிமுடைய ஆசிரியர்கள்ல ஒரு முக்கியமான ஆசிரியர் தான் யஹ்யத் இப்னு யஹ்யா அத்-தமீமி. யஹ்யா இப்னு யஹ்யா, அவர் பேரும் யஹ்யா, பாப்பா பேரும் யஹ்யா. யஹ்யா இப்னு யஹ்யா தான் ஒரு ஆசிரியர். அவர் வந்து ஹதீஸ் துறையில வந்து ஆர்வம் ஊட்டி இமாம் முஸ்லிம் அவர்களை படிக்க வைக்கிறாங்க. அங்க படிச்சதற்கு பிறகு இமாம் முஸ்லிம் அவர்கள் எங்க வராங்க அப்படின்னு சொன்னா ஹிஜாஸ் பிரதேசத்துக்கு வராங்க. எப்படி நம்ம சொன்னதுதான் போன வகுப்புலயே, பொதுவாகவே அறிஞர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா கல்வி கற்று பிறகு என்ன செய்வாங்கன்னா ஹிஜாஸுக்கு வருவாங்க. ஹிஜாஸ்னா மக்கா மதீனாவுக்கு வந்து தங்களுடைய கல்வியை வந்து ஆரம்பிப்பாங்க. இமாம் புகாரி சஹீல் புகாரியை தொகுக்க ஆரம்பிச்ச இடமே வந்து என்னன்னா ஹரம், மக்கா ஹரம்ல இருந்தா புகாரியை வந்து தொகுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு தொகுத்து 16 வருடங்களாக தொகுக்குறாங்க. அதே போல இமாம் முஸ்லிம் அவர்களும் சஹீல் முஸ்லிமை இங்கிருந்து தான் தொகுக்க ஆரம்பிக்கிறாங்க. 15 வருடங்கள், அவங்க 16 வருடங்கள் எடுத்தாங்க, இவங்க 15 வருடங்கள்ல இமாம் முஸ்லிம் அவர்கள் தொகுக்குறாங்க. அது இல்லாம பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு பயணம் செய்யறாங்க. இமாம் புகாரி மாதிரியே ஈராக்ல இருக்கிற பசரா, கூஃபா, அதே போல பக்தாத்லாம் அன்றைக்கு வந்து பெரிய கல்விமான்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்துச்சு, பெரிய லைப்ரரி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு
தாத்தாரியர்களுடைய காலத்துல தான் அந்த லைப்ரரிகள்லாம் உடைக்கப்பட்டு புத்தகங்கள்லாம் எரிக்கப்பட்டுச்சு. இப்போ பாக்தாது, சிரியா, அதாவது ஷாமுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு. ஷாமுன்னு சொன்னா ஒரு 4-5 இடங்களை அடக்குனது. அதாவது சிரியா, பலஸ்தீன், ஜோர்டான், லெபனான், துருக்கியில கொஞ்சம் இடம், இப்படி எல்லாம் சேர்ந்தது ஷாம். இந்த இடங்களுக்கும் போவாங்க. அதே போல மிஸ்ர், எஜிப்ட், அங்கேயும் போய் இமாம் முஸ்லீம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா கல்வி பயணத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இமாம் தஹபி அவங்க சீரு அலாமின் நுபலால பதிவு செய்யறாங்க. இதுல இமாம் முஸ்லீம் அவர்களுடைய ஆசிரியர்களை பத்தி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல இமாம் கானவி ரஹிமஹுல்லா, அதே போல இஸ்மாயில் இப்னு அபி உவைஸ், இதெல்லாம் மனனம் செய்யறதுக்கு இல்லை, சும்மா கேட்டுட்டாவது போகணும். அதே போல எஹியத் இப்னு எஹியா, நான் சொன்னேன் அந்த ஆசிரியர்கள் ஒருவர் எஹியா இப்னு எஹியா நைசாபூரி. அதே போல சயீத் இப்னு மன்சூர், இவங்களுக்கு ஒரு புக் இருக்கு, சுனன் சயீத் இப்னு மன்சூர்னே ஒரு புக் இருக்கு. அவர்கள் அதனுடைய ஆசிரியர் சயீத் இப்னு மன்சூர். அதே மாதிரி அஹ்மத் இப்னு ஹம்பல், அவர்களும் யார் தான், இமாம் முஸ்லீமுடைய ஒரு ஆசிரியர். அதே போல இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி, அபூபக்கர் இப்னு அபு ஷைபா, இவன் இந்த அபு ஷைபான்னு சொல்லி முஸ்னத் அபு ஷைபான்னு ஒரு புக் இருக்கு, அவர் அதனுடைய ஆசிரியர். இது மாதிரி இவர்களுக்கு படிச்சு கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாருமே யார் அப்படின்னு சொன்னா தலை சிறந்த ஒரு ஆசிரியர்களாக, தலை சிறந்த அறிஞர்களாக இருந்தாங்க. அப்போ இதுல மிக முக்கியமான ஆசிரியர் யாரு? இமாம் முஸ்லீமுடைய மிக முக்கியமான ஆசிரியர் இமாம் புகாரி. இமாம் புகாரி தான் இமாம் முஸ்லீமுடைய மிக முக்கியமான ஆசிரியர்கள்ல ஒருவர். அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள்ட்ட தான் இமாம் முஸ்லீம் அவர்கள் பாடம் படிக்கிறாங்க. இவருடைய மாணவரை எடுத்துக்கொண்டா, இமாம் முஸ்லீமுடைய மாணவர்களை எடுத்துக்கொண்டா அவர்களும் எப்படித்தான் தலை சிறந்த மாணவர்கள். இவர் படித்ததும் தலை சிறந்த ஆசிரியர்களிடத்துல, இவருடைய மாணவர்களும் தலை சிறந்த மாணவர்கள். இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா, அபு இஸ்ஹாக்குன்னு சொல்லுவாங்க அவருடைய புனை பெயர். ஆனா அவருடைய இமாம் திருமிதி கேள்விப்பட்டிருக்கோம்ல, திருமிதியின் புக்கு வரும், ஹதீஸ்கள்ல வரும். திருமிதியுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னா முகமது இப்னு ஈசா. முகமது இப்னு ஈசா தான் அவருடைய பெயர். ஊர் திருமிதியை வச்சு திருமிதின்னு சொல்லுவாங்க. இப்போ இமாம் திருமிதி அவர்கள் யாருன்னா சஹி முஸ்லீம், இமாம் முஸ்லீமுடைய மாணவர்கள்ல ஒருத்தர். அதே மாதிரி இப்னு ஹுசைமா, இப்னு அபி ஹாத்திம், அபு அவானா, இவர்கள் எல்லாருமே பெரிய பெரிய அறிஞர்கள் இமாம் முஸ்லீமுடைய மாணவர்களாக இருந்தார்கள் என்பதை பத்தி பார்க்கணும். இதுல இப்னு அபி ஹாத்திம் சொல்லக்கூடியவங்களை போல பல பேர் என்னன்னா 2 பேர்ட்டையும் போவாங்க. இமாம் புகாரிட்டையும் படிப்பாங்க, இமாம் முஸ்லீம்டையும் படிப்பாங்க. 2 பேர்ட்டையும் படிச்ச மாணவர்களும் இதுல இருக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் முஸ்லீம் அவர்கள் ஹதீஸுக்காக சேவை செஞ்ச பல புத்தகங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது சஹி முஸ்லீம் மட்டும்தான். ஆனா சொல்லுவாங்க 28க்கு மேல இமாம் முஸ்லீம் அவர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இமாம் புகாரியும் அப்படிதான். இமாம் முஸ்லீம் அவர்கள் 28க்கு மேல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒரு புக்கு தான் தம்ஈஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தம்ஈஸ் அப்படிங்கிறது இன்னைக்கும் இதுகள்ல படிச்சு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு புத்தகம். இன்னொன்று வந்து இலல் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஹதீஸினுடைய குறைகளை, நுண்ணிய குறைகளை ஆழமாக சென்று படிக்கக்கூடிய ஒரு கலை. அதுல மிக தேர்ச்சி பெற்றவங்களா இமாம் முஸ்லீம் அவர்கள் இருந்தார்கள். அது சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தபக்காத் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. தபக்காத் அப்படின்னு சொன்னா ஜெனரேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அரபிக்ல. தபக்காத் ஒவ்வொரு தலைமுறை, ஜெனரேஷன், தபக்காத்து சம்பந்தமான பெரிய ஒரு கிதாப், ஒவ்வொரு ஜெனரேஷன்லும் வாழ்ந்தவர்களை பற்றி. அதே போல முஹ்தரமீன் சொல்லுவாங்க. முஹ்தரமீன் ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. முஹ்தரமீன்னா யார் அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்திருப்பாங்க. ஆனா நபி அவர்களை சந்திச்சிருக்க மாட்டாங்க, முஸ்லீமா இருப்பாங்க. இதுல ஒருத்தரை நான் இதுக்கு முன்னால சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? தாயை கவனிக்கணும்னு சொல்லிட்டு நபி அவர்களோட சேராமலே இருப்பாரு, ஆனா முஸ்லீமாகவே இருப்பாரு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? உவைசல் கர்னி ரஹிமஹுல்லா. உவைசல் கர்னி ரஹிமஹுல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்றாங்க, ஆனா நபி அவர்களை சந்திக்கல. உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறாங்க. ஏன்னா தாய் வயோதிகப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல உவைசல் கர்னி ரஹிமஹுல்லா அவர்களால சந்திக்க முடியாது ரசூல்லாவை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு இடத்துல, நீங்க உவைசல் கர்னி ரஹிமஹுல்லா அவர்களை சந்திச்சீங்கன்னா உங்களுக்காக அவரிடத்துல பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க அல்லாஹ்விடத்துல அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு உவைசல் கர்னி ரஹிமஹுல்லா தாபீன்கள்ல சிறந்தவர் உவைசல் கர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உவைசல் கர்னி மாதிரி முஹ்தரமீன்கள் நிறைய இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீரியட்ல வாழ்ந்து காணாம இருக்கக்கூடியவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் தான் யாரு? சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும், முஸ்லீமாகவே மரணிச்சிருக்கணும். இதுதான் சஹாபாக்களுடைய இது. அப்ப அது சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதே போல இமாம் முஸ்லீம் அவர்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா இடத்துல படிக்கக்கூடிய நேரத்துல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா இடத்துல கேள்வி கேட்டு அவர்கள் பதில் சொல்லுவாங்கல்ல, இந்த கேள்வி பதிலை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா எழுதியிருக்காங்க. அதே போல இன்னொரு கிதாப் எழுதியிருக்காங்க சஹாபாக்களுடைய குழந்தைகளை பற்றி. சஹாபாக்களை பத்தியே நமக்கு தெரியாது. இப்போ சொர்க்கத்துக்கு நற்சான்று பெற்ற 10 சஹாபாக்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களை பத்தி நம்ம சடனா கேட்டா கூட நமக்கு தெரியாது. ஆனா இமாம் முஸ்லீம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுடைய பிள்ளைகள் பற்றி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா புத்தகங்களை எழுதியிருக்காங்க.
இவரோட இல்மை பார்த்தோம்னா எப்படி இமாம் புகாரி இடத்துல படிப்பாங்களோ அதே போல மாணவர்கள் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இடத்துலயும் வந்து படிப்பாங்க. சில இடங்கள்ல இமாம் முஸ்லிமுடைய கித்தாபு வந்து இமாம் புகாரியுடைய கித்தாபை விட உயர்ந்து நிற்கும் சில இடங்கள்ல. அது வந்து சில அறிஞர்கள் வந்து முற்படுத்துவாங்க. குரானுக்கு அடுத்ததாக இமாம் முஸ்லிமுடைய சஹி முஸ்லிமை முற்படுத்துவாங்க. ஆனா உண்மையிலே என்னன்னா புகாரி தான், குரானுக்கு பிறகு புகாரி, அதுக்கு பிறகுதான் முஸ்லிம். ஆனா சில இடங்கள்ல முற்படுத்துவாங்க, அது ஒரு காரணத்துக்காக நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அக்வாலில் உலமா ஃபி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா. உலமாக்கள் அன்றைக்கு இருந்த உலமாக்கள் வந்து இமாம் முஸ்லிமை பத்தி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல முகமது இப்னு பஷார் ரஹிமஹுல்லா, இவர் வந்து முஸ்லிமுடைய ஒரு ஆசிரியர். அவர் சொல்றாரு, ஹுஃபாது துன்யா அர்பா, இந்த உலகத்தினுடைய துன்யால வந்து ஹாஃபில்கள் 4 பேர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஹாஃபில்னா என்னன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். ஹாஃபில்கள்னா குரான் மனனம் அல்ல, ஹதீஸ்களை வந்து ராவியோட அத அறிவிப்பாளர் வரிசையோட மனனம் செஞ்சு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அந்த மாதிரி மனனம் செஞ்சு வச்சிருக்கவங்க தான் ஹாஃபில்கள். அப்போ ஹுஃபாதுகள் 4 பேர் தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முகமது இப்னு பஷார் சொல்றாரு. ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா ரயில இருக்கக்கூடிய அபு சுரா ராசி, இப்படி ஒரு அறிஞர் இருந்தார். ரயில அபு சுரா ராசி அப்படிங்கிற அறிஞர் ஒருத்தர். இரண்டாவது நைசாப்பூர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ், இமாம் முஸ்லிம் அவர்கள். மூன்றாவது சமர்கந்தில் இருக்கக்கூடிய தாரிமி, நாம பார்ப்போம் தாரிமி அப்படின்லாம் வந்து வரும் ஆதாரங்கள்ல, அந்த தாரிமி இமாம் அவர்கள். அதே போல புகாரால இருக்கக்கூடிய முகமது இப்னு இஸ்மாயில். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், அதே போல அபு சுரா, தாரிமி, இந்த 4 பேரை அவங்க சொல்றாங்க. இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி அவங்க தாரிக் அல் பக்தாதுல ஜுசு 2 16ஆம் பக்கத்துல பதிவு செய்யறாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் வந்து ஹுஃபாதுகள்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வெறுமனே 100 ஆயிரக்கணக்கில் எல்லாம் ஹதீஸ் மனனம் இல்லை. இவர்கள் இமாம் புகாரியை பார்த்தா 3 லட்சம் ஹதீஸ்களை மனனம் பண்ணாங்க. 3 லட்சம் ஹதீஸ்னா வெறுமனே ஹதீஸ் மட்டும் இல்ல, அறிவிப்பாளர் வரிசையோட, அறிவிப்பாளர் வரிசைகளோடவே யார் யார்கிட்ட இருந்து அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி மத்தன்னு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸுடைய வார்த்தைகள், அந்த மத்தனையும் மனனம் செய்வாங்க, அறிவிப்பாளர் வரிசையும் மனனம் செய்வாங்க. இப்படி 3 லட்சம் ஹதீஸ்களை இமாம் புகாரி மனனம் பண்ணியிருக்காங்க. இமாம் முஸ்லிமும் 3 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செஞ்சிருக்காங்க. இமாம் புகாரி எத்தனை ஹதீஸ்களை புத்தகத்துல பதிவு செஞ்சிருந்தாங்க? 7275 ஹதீஸ். இதுல திரும்ப திரும்ப வர்றது இல்லாம ஒரே ஹதீஸா வர்றது வந்து 4000 தான் 7275 ரிப்பீட்டடா வரும். இமாம் புகாரி எத்தனை ஹதீஸ் பதிவு செஞ்சாங்கன்னா 12000 ஹதீஸ்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 12000 ஹதீஸ்கள் மொத்தம். இதுவும் 4000 தான். 4000 தான் ரிப்பீட்டடாக 12000 கொண்டு வருவாங்க. ஏன்னா தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருவாங்க, அறிவிப்பாளர்கள் வேற வேற வரக்கூடிய நேரத்துல அதை மாதிரி கொண்டு வருவாங்க. அப்போ இவர்களுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா அஹ்மத் இப்னு ஹம்பல். நம்ம சொன்னோம்ல ஹம்பலி மதுஹப்னு சொல்லக்கூடிய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்க 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செஞ்சிருந்தாங்க. அப்போ முஸ்னத் அஹமதுன்னு சொல்லுவாங்க. முஸ்னத் அஹமதுன்னு ஒரு கிதாப் இருக்கு. இந்த முஸ்னத் அஹமதுல வந்து அந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செஞ்சுதான் என்ன செஞ்சாங்க, அந்த முஸ்னதை வந்து தொகுத்தாங்க. அப்போ இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, இப்னு தைமியாவுடைய மாணவர், முஸ்லீமை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்றாங்க, இமாம் முஸ்லீம் இருக்காங்களே அவங்க வந்து இமாம் அப்படின்னு சொல்றாங்க. இமாம்னா சாதாரண பள்ளிவாசல் இமாமுக்கு சொல்றது இல்லை, ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்காக புகழ்ந்து சொல்றது. சொல்றாங்க அவங்க ஒரு இமாம், அவங்க வந்து அல் ஹாஃபில், அவங்க ஒரு ஹாஃபில், அதே போல ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா புகழ்றாங்க. அதே போல முஹம்மது இப்னு யாக்கூப் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, நைசாபூருங்கிற ஊர் வந்து 3 ஆண் மக்களை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நைசாபூருங்கிற ஊர் 3 ஆண் மக்களை உருவாக்குது. 3 ஆண் மக்கள்னா இப்போ பெருமையா சொல்றது போல 3 ஆண் சிங்கங்கள். அதே மாதிரி சொல்றாங்க இமாம் யாக்கூப் ரஹிமஹுல்லா அவர்கள். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா முஹம்மது இப்னு யஹ்யா அத்துஹலி. முஹம்மது இப்னு யஹ்யா அத்துஹலி, இந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். முஹம்மது இப்னு யஹ்யா அத்துஹலி அவர்கள் ஒருத்தர் நைசாபூர்ல. 2வது இமாம் முஸ்லிம் அவர்கள். 3வது இப்ராஹிம் இப்னு அபி தாலிப். இந்த 3 பேரும் யார் அப்படின்னு சொன்னா நைசாபூர் ஊர் உருவாக்கிய 3 சிங்கங்கள், 3 ஆண் மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இமாம் தஹபி அவர்கள் சீரு அலாமின் நுபலால பதிவு செய்யறாங்க. அதே போல அபு ஹாத்திம்னு ஒருத்தர் சொன்னேன். இமாம் அபு ஹாத்திம் வந்து புகாரிட்ட வந்து கேள்வி கேட்பார், நீங்க எத்தனை வயசுல வந்து படிச்சீங்க அப்படின்லாம் கேட்பார். அவருடைய பையன் இப்னு அபி ஹாத்திம் அவர் வந்து என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் எங்கள் காலத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஹாஃபிலாக இருந்தார்கள். அவருடைய ஹதீஸ்கள் வந்து நைசாபூர்ல மட்டும் இல்ல, ரயிலையும் பதிவு செய்யப்பட்டது. ரயி நம்ம சொன்னால அபு சுரா ராசியுடைய ஊர், அந்த ரயிலையும் இமாம் முஸ்லிமுடைய செய்திகள் என்ன செய்யப்பட்டது, பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் வந்து இந்த இப்னு அபி ஹாத்திம் என்ன செய்யறாருன்னா, அவருடைய வாப்பாட்ட கேட்கிறாரு, அபு ஹாத்திம்கிட்ட கேட்கிறாரு, இமாம் முஸ்லிமை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி.
அப்ப அவர் சொன்னாரு ஹுவ சதூக் அப்படின்னு சொன்னார். அவர் பெரிய ஒரு உண்மையாளராக இருந்தார். இமாம் முஸ்லிம் அவர்கள் சிறந்த ஒரு உண்மையை பேசக்கூடியவராக, உண்மையாளராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா இந்த இமாம்களை இன்னைக்கு எப்படின்னா மதுஹபுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு எடுப்பாங்க. இமாம் முஸ்லிம் இமாம் ஷாஃபி மதுஹபு அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் முஸ்லிம் ஷாஃபி மதுஹப், இமாம் புகாரி அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மதுஹப், இப்படிலாம் பிரிப்பாங்க. ஆனா இமாம்கள் அந்த மாதிரி மதுஹபோட சார்ந்தவங்களா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அவருடைய கொள்கையை படிக்கக்கூடிய நேரத்தில் அப்படி இல்லை. அவர்கள் குர்ஆன் சுன்னாவை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இதே கேள்வியை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவரிடத்துல கேட்குறாங்க. மஜ்முல் ஃபத்தாவால அவங்க பதிவு செய்யறாங்க. அவங்களிடத்துல கேட்குறாங்க, இந்த மாதிரி இமாம் புகாரி இருக்கிறாரு, இமாம் முஸ்லிம் இருக்கிறாரு, திர்மிதி, நசாயி, அபூதாவூத் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் முகல்லிதீன்களாக இருந்தார்களா அல்லது அதாவது தக்லீத் செய்யக்கூடியவர்களாக முக்கல்லிதீன்களாக இருந்தார்களா அல்லது முஜ்தஹிதீன்களாக தங்களுக்கு தாங்களே இஜ்திஹாத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களான்னு சொல்லி இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னாரு, இமாம் புகாரியும் இமாம் அபூதாவூத் இந்த 2 பேரும் இமாமானி ஃபில் ஃபிக்ஹ், இவர்கள் ஃபிக்ஹ் கல்வி, அதாவது ஹதீஸ் துறை, அந்த ஃபிக்ஹ்ல இமாமாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே என்ன செய்வாங்கன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து என்ன செய்வாங்கன்னா ஆதாரம் எடுத்து அவர்கள் முடிவு எடுக்கக்கூடிய அந்த அறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள். மற்றவர்கள் இமாம் முஸ்லிம் அவர்கள், இமாம் திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, இப்னு குசைமா இவர்கள் எல்லோரும் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா மதுஹபி அஹ்லுல் ஹதீஸ்ன்னு சொன்னார். அஹ்லுல் ஹதீஸினுடைய மதுஹபை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்ப நம்ம நினைச்சோம் இது ஒரு தனி மதுஹப் அப்படின்னு நினைக்க கூடாது. மதுஹப் அஹ்லுல் ஹதீஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஹதீஸ் என்ன சொல்லுதோ, குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுதோ அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. அது அல்லாத அதுக்கு புறம்பாக அதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டார்கள். குர்ஆன் ஹதீஸ் எதை சொல்லுதோ அந்த செய்திகளை தங்களுடைய கொள்கைகளாக எடுத்துக்கொள்வார்கள். எந்த மதுஹபையும் சார்ந்தவர்களாக இருக்கல அப்படின்னு சொல்லி இமாம் சக்கஃபி ரஹிமஹுல்லா அவர்களும் இதே கருத்தை சொல்றாங்க. ஆசார்களை பின்பற்றக்கூடியவர்களாக, அதாவது ஆசார்ன்னு சொன்னா ஆதாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்களே தவிர மற்றவர்களை தக்லீத் செய்யக்கூடியவர்களாக. தக்லீத்னா என்னன்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா அல்லது தெரிஞ்ச ஹதீஸாக இருந்தாலும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஹதீஸ்ல நாங்க ஒண்ணு படிக்கிறோம், ஆனா எங்களுடைய இமாம் ஒண்ணு சொல்றாரு, அல்லது எங்களுடைய ஊருக்குன்னு சொல்லி அந்த வச்சிருப்பாங்க. முன்னால ஒரு ஊருக்குன்னு சொல்லி ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பார். அவர் ஒண்ணு சொல்றாரு, அதைத்தான் நான் கேட்பேன், அல்லது எங்களுடைய மதுஹபுடைய இமாம் ஒண்ணு சொல்றாரு, அதைத்தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் என்னன்னா தக்லீத்வாதி. இந்த மாதிரி தக்லீத் செய்யக்கூடியவர்களாக இந்த இமாம்கள் இருக்கவில்லை. அவர்கள் ஆதாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இமாம் சக்கஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அதே போல நான் சொன்னேன், அபூ ஸுரா ராஸி ரஹிமஹுல்லா அவர்களும் அபூ ஹாத்திம் ரஹிமஹுல்லா அவர்களும் யார் அப்படின்னு சொன்னா இந்த இமாம் முஸ்லிமுடைய ஆசிரியர்களாக இருந்தாங்க. இமாம் புகாரிக்கும் இமாம் முஸ்லிமுக்கும் ஏதாவது சரி பண்ண கொடுக்கணும், ஹதீஸை சரி பார்த்து தரணும் அப்படின்னு சொன்னா இந்த 2 பேர்ட்ட தான் கொடுப்பாங்க. இந்த 2 பேர் தான் என்ன செய்வாங்கன்னா பிழைகளை திருத்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அபூ ஸுரா ராஸி, அபூ ஹாத்திம் இந்த 2 பேரும் யாரை முற்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா இமாம் முஸ்லிமை முற்படுத்துவாங்க. சிறந்தவர்களாக என்ன செய்வாங்கன்னா இமாம் முஸ்லிம் அவர்களை தான் முற்படுத்துவார்கள். அபு அலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க, உலகத்துல இமாம் அதாவது குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஆதாரபூர்வமான நூலாக நாங்க என்ன செய்யலைன்னா இமாம் முஸ்லிமுடைய சஹி முஸ்லிமை தவிர வேற எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா அபு அலி அப்படிங்கிற ஒரு அறிஞர், பெரிய ஒரு அறிஞர். அவர் சொல்றாரு, அவர் நைசாபூர்ல இருந்தார். நைசாபூர்ல இருந்துட்டு சொல்றாரு, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக சஹீஹான ஒரு கிதாபு சஹி முஸ்லிமை தவிர வேற எதையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இது சரியான கருத்தானா? சரியான கருத்து இல்லை. சஹீல் புகாரி தான் என்ன சஹீல் முஸ்லிமை விட சிறந்தது. ஆனா அவர் தப்பா சொல்லிட்டாரா அல்லது வேணும்னே சொன்னாரா அப்படின்னா அப்படி கிடையாது. அவருக்கு தெரிஞ்சது சஹீல் முஸ்லிம் மட்டும்தான். இப்ப உதாரணமாக இமாம் ஷாஃபி இருக்கிறாங்கல்ல, இமாம் ஷாஃபி சொல்றாங்க, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக சிறந்த நூலாக நான் முவத்தா மாலிக்கை தவிர வேற எதையும் பார்க்கலன்றாங்க. இமாம் மாலிக்குடைய முவத்தா மாலிக்கை தவிர வேற எந்த நூலையும் நான் பார்க்கல அப்படின்றாங்க. ஆனா இமாம் ஷாஃபி பிறந்தது எப்போ அப்படின்னா முன்னால. இமாம் ஷாஃபி மௌத்தாகிறாங்க 204 இமாம் ஷாஃபி மௌத்தாகிறாங்க. இமாம் ஷாஃபி 204 மௌத்தாகிறாங்க. இமாம் முஸ்லிம் பிறக்கிறாங்க 204 அல்லது 206 பிறக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ஷாஃபியுடைய மௌத்துக்கு பிறகுதான் பிறக்கிறாங்க. அப்போ இமாம் ஷாஃபி அவர்களுக்கு புகாரியை பத்தியும் தெரியாது, முஸ்லிமையும் அவர்கள் பார்த்ததே கிடையாது. அதே போல நீங்க பாருங்க, இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் 80 பிறக்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ஹிஜ்ரி 80 பிறக்கிறாங்க. மூத்தவர், எல்லாருக்கும் மூத்தவர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். இமாம் அபூ ஹனீஃபா 80 பிறக்கிறாங்க, 150 மரணிக்கிறாங்க. 150க்கு பிறகுதான் இமாம் புகாரி 194 பிறக்கிறாங்க.
அப்போ நாம வந்து ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை சொல்றாரு, இமாம் ஷாஃபி ஒரு கருத்தை சொல்றாருன்னா அவருக்கு என்ன கிடைச்சதோ, அவர்கிட்ட என்ன ஹதீஸ்கள் இருக்குதோ, என்ன கிதாப் இருக்குதோ அதை வச்சுதான் அவர் முடிவு பண்ணுவார். அதனால நாம இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு அவர்களை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இமாம் ஷாஃபி சும்மா ஏதாவது பேசுவார் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர்களுக்கு என்ன தரம் என்ன இருக்குதோ அதை வச்சு பேசுவாங்க. அப்ப அதுல நாம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இந்த எல்லா இமாம்களும் நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு பிறகு இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, அதே போல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், அதுக்கு பிறகு இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, இந்த எல்லா இமாம்களும் எந்த கொள்கையில இருந்தாங்கன்னா அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில தான் இருந்தாங்க. இவர்களுடைய கிதாபுகள் எல்லாம் நான் படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கையில தான் இருந்தார்கள் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். அதே போல இவர்களுடைய சிறப்பு, இந்த இமாம் முஸ்லிமுடைய சிறப்பை பொறுத்த வரைக்கும் இமாம் புகாரியோட எதுல வந்து இவங்க சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, சஹீல் முஸ்லீம்ல வந்து ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அது சம்பந்தமாக வரக்கூடிய மற்ற அறிவிப்புகளையும் என்ன செய்வாங்கன்னா கொண்டு வருவாங்க. இந்த ஹதீஸ் வந்து இவர் அறிவிச்சிருக்கிறார், இவர் அறிவிச்சிருக்கார், இவர் அறிவிச்சிருக்கிறார்னு சொல்லி அந்த அறிவிப்புகளையும் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா இமாம் முஸ்லிம் அவர்கள் கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அது வந்து ஒரு சிறப்பாக கருதப்படும் இமாம் புகாரியை விட. ரெண்டாவது, இமாம் புகாரிக்கும் இமாம் முஸ்லிமுக்கும் கிதாப்ல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி என்ன செய்வார்னா ரெண்டு பேரும் சந்திச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஹதீஸை எடுப்பார். ரெண்டு பேரும் சந்திச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஹதீஸை எடுப்பாங்க. ஆனா இமாம் முஸ்லிம் என்ன செய்வாங்க, சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலே என்ன செய்வாங்கன்னா எடுத்துருவாங்க. அப்ப இமாம் முஸ்லிம் வந்து கோவப்படப்பட்டாங்க, ரோஷப்பட்டாங்க இமாம் புகாரிக்கு மேல. ஏன் வந்து இந்த மாதிரி பண்றாரு, இப்படி பார்த்தாதான் வந்து சந்திச்சாதான் ஹதீஸ் எடுக்கணும்னு இல்லையே, சந்திக்க வாய்ப்பு இருந்தாலே சந்திச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இமாம் முஸ்லிம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஹதீஸ்களை எடுப்பாங்க. ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருந்த தொடர்பை பார்த்தா வலுவான தொடர்பு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் இமாம் முஸ்லிம் அவர்களுக்கும் இருந்த தொடர்பை பார்த்தா, நம்ம போன வகுப்புலையும் சொன்னோம், இமாம் புகாரியா இமாம் முஸ்லிம் அவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, உஸ்தாதுக்கெல்லாம் உஸ்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அவர்களுடைய இமாம் புகாரியுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியில் என்ன செய்வாங்க, இமாம் முஸ்லிம் அவர்கள் முத்தமிடுவார்கள். அதே போல ஹதீஸ் கலையின் மருத்துவரே அப்படின்னு சொல்லுவார், இவங்களுடைய ஆசிரியரே அப்படின்னு சொல்லி இமாம் முஸ்லிம் அவர்கள் புகழ்வாங்க. எந்த அளவுக்கு இமாம் புகாரி இமாம் முஸ்லிமுடைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன்ல இவங்க யாரு, முஹம்மது இப்னு யஹ்யா துஹலி. இந்த இமாம் நைசாபூர்ல 3 பெரிய ஆண் மக்களை வந்து நைசாபூர் உருவாக்கிச்சு. அதுல ஒருத்தர் தான் முஹம்மது இப்னு யஹ்யா துஹலி. இந்த இமாம் வந்து நைசாபூர்ல தான் இருந்தாங்க, பெரிய இமாம் தான். ஆனா இவங்க நைசாபூர்ல இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு தெரியும் இமாம் புகாரி வந்து மவுத்தானது வந்து புகாரால தான், புகாராவுக்கு திருப்பி வந்துட்டாங்க லாஸ்ட்ல. ஆனா அதுக்கு முன்னால எங்க இருந்தாங்கன்னா நைசாபூருக்கு போனாங்க, இமாம் முஸ்லிமுடைய ஊருக்கு போனாங்க இமாம் புகாரி. போகக்கூடிய நேரத்துல இமாம் முஹம்மது இப்னு யஹ்யா துஹலிக்கு வந்து ஒரு மனசங்கடம் ஏற்படுது. ஏன்னா இமாம் புகாரி அந்த ஊருக்கு போன உடனே மக்கள் எல்லாரும் இமாம் புகாரிட்ட போக ஆரம்பிச்சாங்க கல்வி படிக்கிறதுக்கு. இமாம் புகாரிட்டே போறது, அங்க மஜ்லிஸுக்கு போய் உட்கார்றது, இந்த மாதிரி. இமாம் முஸ்லிம் என்ன செஞ்சாங்க, யஹ்யா துஹலிட்ட படிச்சுட்டு இருந்தவங்க இமாம் புகாரியுடைய மஜ்லிஸுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்படியே போய் 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 இருக்கும்போது முஹம்மது இப்னு யஹ்யா துஹலிக்கு வந்து ஒரு மனசங்கடம் ஏற்பட்டு இமாம் முஸ்லிமை பார்த்து சொன்னாங்க, நீங்க வந்து புகாரியோடையே தொடர்புல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய மஜ்லிஸுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன செய்யக்கூடாது, என்னுடைய மஜ்லிஸுக்கு வரக்கூடாது, நீங்க அங்கேயே போங்க அப்படின்னா. அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்படி செஞ்சாங்க. அப்ப இமாம் முஸ்லிம் என்ன செஞ்சாங்கன்னா ஆனாலும் இமாம் புகாரியோடையே இருந்தாங்க, தொடர்புலே இருந்தாங்க. எந்த அளவுக்கு இமாம் புகாரிக்கு அங்க வந்து சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அன்றைய காலத்துல வந்து மோத்தசிலா சிந்தனையோட தான் ஆட்சி இருந்துச்சு. மோத்தசிலா அப்படின்னு சொன்னா அந்த அவருடைய சிந்தனை என்னன்னா, குர்ஆன் வந்து படைக்கப்பட்டதா அல்லது இல்லையா அப்படிங்கிறது. நான் சொன்னேன், குர்ஆன் வந்து படைக்கப்பட்டதா அல்லது படைக்கப்படாததா அப்படிங்கிறது. அப்ப அந்த மோத்தசிலா சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன் வந்து படைக்கப்பட்டது அப்படிங்கிறது. அப்போ இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அவர்கள் எந்த சிந்தனையில இருந்தாங்க, குர்ஆன் வந்து படைக்கப்பட்டதல்ல, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியது அப்படிங்கிற கருத்துல இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, முஹம்மது இப்னு யஹ்யா துஹலி இந்த கருத்தை வந்து அரசுக்கு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டே இருக்காங்க. அப்பப்ப அதாவது புகாரி இமாம்கிட்ட வந்து கேட்கிறாங்க, முஹம்மது இப்னு இஸ்மாயில்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, குர்ஆன் படைக்கப்பட்டதா. அப்போ ஒரு வாட்டி அவங்க சொல்லிட்டாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் ரீதியாகவும் அங்க இருக்கிற இமாம்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இமாம் புகாரிக்கு மஜ்லிஸுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க. ஆனாலும் இமாம் புகாரி என்ன செஞ்சாங்கன்னா அவருடைய மஜ்லிஸுக்கு போனாங்க. அந்த அளவுக்கு இமாம் புகாரி இமாம் முஸ்லிமும் தொடர்புல இருக்கிறாங்க.
இன்னொரு கட்டத்துல முகமது இப்னு யஹ்யா துஹலி என்ன செய்யறாங்க, தங்களுடைய மஜ்லிஸ்ல வச்சு சொல்றாங்க, யாரெல்லாம் இமாம் புகாரியுடைய மஜ்லிஸுக்கு போறீங்களோ அவங்க இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடாது, எந்திரிச்சு போயிருங்க அப்படின்றார். அப்பவும் இமாம் முஸ்லிம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த செய்தியில வரும், தலையில துண்டு போட்டுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே அந்த கூட்டத்தை விட்டு இமாம் முஸ்லிம் அவர்கள் வெளியேறினார்கள். யாரோட சேர்றதுக்கு? இமாம் புகாரியோட சேர்வதற்காக. அப்போ ஒரே கொள்கையில இருந்ததற்காக என்ன செஞ்சாங்கன்னா, இமாம் புகாரி இமாம் முஸ்லிமையும் அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா ஒன்று சேர்த்தான். இமாம் முஸ்லிம் என்ன செஞ்சாங்கன்னா, முகமது இப்னு யஹ்யா துஹலிட்ட படிச்ச எல்லா ஹதீஸ்களையும் திருப்பி கொடுத்துட்டார். அவருடைய கிதாப்ல பதிவு செய்யல. அவருடைய சஹீ முஸ்லிம்ல முகமது இப்னு யஹ்யா துஹலிட்ட இருந்து படிச்ச அந்த எல்லா ஹதீஸையும் பதிவு செய்யவே இல்லை, ஒரு ஹதீஸையும் பதிவு செய்யலை. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துக்கிட்டு இமாம் புகாரியுடைய மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தார் இமாம் முஸ்லிம் அவர்கள். அவர் சொல்லுவாரு, இந்த குரான் படைக்கப்பட்டதாங்கிற விஷயத்துல இமாம் புகாரி என்ன கருத்துல இருக்கிறாங்களோ அதே கருத்துல தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இமாம் முஸ்லிம் அவர்கள் சொல்வார்கள். அப்ப இந்த அளவுக்கு அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நெருக்கமாக இருந்தார்கள். அப்போ கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இமாம் முஸ்லிம் அவர்கள் வந்து வயசான காலகட்டம், அந்த நெருங்கக்கூடிய நேரத்துல நிறைய மறதி வந்து ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாங்க வயசு போக போக. அப்போ ஒரு நாள் என்ன செய்யப்படுது, அந்த இமாம் முஸ்லிமுடைய மஜ்லிஸ்ல வந்து ஒரு ஹதீஸ் சொல்லப்படுது. ஒரு ஹதீஸை வந்து மக்கள் சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, இமாம் முஸ்லிம் அவர்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க இந்த ஹதீஸை வந்து எங்களுக்கு படிச்சு தந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை வந்து படிச்சு காட்டுறாங்க, ஓதி காட்டுறாங்க. அப்ப இமாம் முஸ்லிம் என்ன செய்யறாருன்னா, அதை மறந்துட்டார். அதை மறந்துட்டு அவர் சொல்றாரு, இல்லை நான் படிச்சு தரல, அது எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க தான் படிச்சு தந்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இமாம் முஸ்லிம் என்ன செஞ்சாங்க, போனாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மஜ்லிஸ்ல இருந்து எந்திரிச்சு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் சொன்னாங்க, நான் வந்து இந்த ஹதீஸை தேட போறேன், என்னுடைய அறைக்கு வந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னாங்க. என்னுடைய அறைக்கு யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இமாம் அவர்கள் அறைக்குள்ள போனாங்க. போகக்கூடிய நேரத்துல வீட்டுல இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கூட நிறைய பேர்த்தம்பழத்தை கொண்டு வந்தாங்க. கூட நிறைய பேர்த்தம்பழத்தை கொண்டு வந்து இமாம் முஸ்லீம்கிட்ட கொடுத்தாங்க. இந்த மாதிரி தமர் வந்திருக்கு, என்ன செய்யறது அப்படி. அப்போ அவங்க சொன்னாங்க, தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அந்த ஒரு பேர்த்தம்பழ கூடையையும் கொண்டு இமாம் முஸ்லிம் அவர்கள் அறைக்குள்ள ரூம்குள்ள போனாங்க. கதவை பூட்டினாங்க, விளக்க பத்த வச்சாங்க, ஹதீஸ்களை தேட ஆரம்பிச்சாங்க. அந்த அறை முழுக்க ஹதீஸ்கள், அவங்க சேர்த்து வச்ச ஹதீஸ்கள். அப்போ அதை வந்து தேடி 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 இடைக்கிட என்ன செய்வாங்கன்னா, அந்த பேர்த்தம்பங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி சாப்பிட்டு இரவு முழுக்க தேடுறாங்க. ஒரே ஒரு ஹதீஸ் என்ன செஞ்சிருச்சு, மறந்துருச்சு, அவங்க படிச்சு கொடுத்தது. கவலையில வந்து தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. அப்படியே வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஃபஜ்ர் வரைக்கும் ஆயிடுச்சு. ஃபஜ்ர் விடிஞ்சு காலையில ஆயிடுச்சு. இமாம் முஸ்லிம் அவர்கள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. மனக்கவலை ஒன்று, ஒன்று, சரியான மனக்கவலை. அதை நினைச்சு கவலை, மறந்துடுச்சே, நான் படிச்ச ஹதீஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த கவலை ஒன்று. ரெண்டாவது சூடு, பேர்த்தம்பழத்தினுடைய சூடு, நிறைய சாப்பிட்டுட்டாங்க. உடல் வந்து என்ன செய்யல, ஒத்துக்கல. இந்த ரெண்டு விஷயமும் அவர்களுடைய உடல்ல ஏற்பட்டு பெரிய சிரமத்துக்குள்ளாய் கடைசியில அந்த ஹதீஸை பார்த்து முடிக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் அவர்கள் மௌத்தாயிட்டாங்க. எழுதப்படுது கிதாபுகள்ல, இமாம் முஸ்லிம் அவர்கள் மரணித்ததற்கான காரணம் எழுதப்படக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, ஹதீஸினுடைய கவலை தான் அவரை மரணிக்க வைத்தது அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அப்ப இமாம் முஸ்லிம் அவர்கள் மரணித்தது என்னதான், அந்த ஹதீஸினுடைய கவலையிலேயே தான் இமாம் முஸ்லிம் அவர்கள் மரணித்தார்கள். அதனாலதான் இமாம் இஸ்ஸாக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், இமாம் முஸ்லிமை குறித்து சொல்லுவாங்க, இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த துன்யாவில், இந்த உம்மத்தில் இமாம் முஸ்லிம் அவர்கள் இருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் முஸ்லிம்களிடமிருந்து எந்த நலவுகளையும் இல்லாமல் ஆக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இமாம் இஸ்ஸாக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க. அதாவது இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அவர்கள் மூலியமாக முஸ்லிம்களுக்கு நலவு தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள், சேவைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் முஸ்லிம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை 25 ரஜப் 25, இமாம் புகாரி அவர்கள் ஷவ்வால்ல மௌத்தாகிறாங்க. இமாம் முஸ்லிம் அவர்கள் 25 ரஜப் திங்கக்கிழமை ஹிஜ்ரி 261, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மௌத்தாகிறாங்க, திங்கக்கிழமை அடக்கம் செய்யப்படுறாங்க. ஹிஜ்ரி 261 என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அடக்கம் செய்யப்படுறாங்க. அதே போல இமாம் முஸ்லிம் அவர்களுடைய சிறப்புகள்ல ஒண்ணு அப்படின்னா, அதான் நான் சொன்னேன், ஒரு தலைப்புக்கு கீழே ஒரு ஹதீஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதை அறிவிக்கக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களையும் என்ன செய்வாங்கன்னா அந்த ஹதீஸுக்கு கீழே கொண்டு வருவாங்க. அதே போல சஹீஹாக ஆக்கணும், ஒரு ஹதீஸை வந்து சஹீஹ் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி, அவர் நம்பகமானவரா, அவர் முஸ்லீமா, அல்ல அவர் மனநசக்தி உள்ளவரா, மனசக்தியில குறைவு இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடியவரா, அதே போல
அவரை விட பலமாக அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவிக்காமல் இருக்கிறாரா? இப்படி பல ஷாதான அறிவிப்பு, ஷாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு அறிவிப்பு அதாவது பலமான அறிவிப்புக்கு மாற்றமாக அறிவிக்காமல் இருப்பது. அதே போல அல் இலல் சொல்லக்கூடிய மறைமுகமான காரணிகள், ஹதீஸ இது பண்ணக்கூடிய மறைமுக காரணிகள் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி இமாம் புகாரி பார்த்தாங்களோ அதே மாதிரி நிபந்தனைகளை இமாம் முஸ்லிம் அவர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா எடுத்து தான் அதை பதிவு செய்தார்கள். இமாம் முஸ்லிம் அவங்க சொல்லுவாங்க, இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்யறாங்க தங்களுடைய சீரு அலாமின் நுபலால 12வது ஜுஸு 568 பதிவு செய்யறாங்க. இமாம் முஸ்லிம் அவங்க சொல்லுவாங்களாம், ஒரு 200 வருஷத்துக்கு ஹதீஸ் துறை மாமேதைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹதீஸ் எல்லாம் திரட்டுங்க. 200 வருஷத்துக்கு ஒன்று சேர்ந்து ஹதீஸ் துறை மாமேதைகள் எல்லாம் சேர்ந்து ஹதீஸ்கள் எல்லாம் திரட்டி என்னிடத்தில் கொண்டு வந்தாலும் அந்த ஹதீஸினுடைய அடிப்படை ஹதீஸ் என்னிடத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க திரட்டிட்டாங்க ஹதீஸை. இமாம் புகாரி திரட்டின அளவுக்கு அதுக்கு பிறகு இமாம் முஸ்லிம் அவர்கள் திரட்டினாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 200 வருஷமா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஹதீஸ்களை மாமேதைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹதீஸை திரட்டி என்கிட்ட கொண்டு வந்தாலும் அதனுடைய அடிப்படை மத்தன் என்ன செய்யும் என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி இமாம் முஸ்லிம் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா சொல்லுவார்கள். இந்த இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் இவர்களை போன்ற அறிஞர்களை அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. அவர்கள் முன்னால அவர்கள் வாழக்கூடிய காலத்துல கஷ்டப்படுத்தப்பட்டாலும் அதுக்கு பிறகு என்ன செய்யப்படுறாங்க, அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துறான். அந்த இமாம்களை பற்றி நாங்க அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் மக்கள் அவர்களை கண்ணியத்தை இழக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அவர்களை தாழ்த்துவதற்கு முயற்சி பண்ணாலும் சரி, அவர் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு வரை அன்றைய தொடக்கம் இன்று வரை யார் அவர்களை முயற்சி பண்ணாலும் கண்ணியத்தை குறைக்க முயற்சி பண்ணாலும் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா 1200 வருடம் மேல ஆயிடுச்சு. அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு மிம்பரிலும் அவர்களுடைய பெயர்களை அல்லாஹ் எச்சரிக்கை வச்சுட்டே இருக்கிறான். மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் என்று ஒவ்வொரு மிம்பர்களும் உலகம் முழுக்க என்ன செய்யப்படும்னா அவர்களுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கும். அவர்களை தூற்றக்கூடியவர்களுடைய பெயர்களை பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேச மாட்டான். ஆனால் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நசாய், அபுதாவுத், இப்னு மாஜா போன்ற இமாம்களுடைய பெயர்களை ஒவ்வொரு மிம்பரும் என்ன செய்யணும்னா யுக முடிவு நாள் வரைக்கும் பேசி கொண்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் இமாம் முஸ்லிம், இமாம் புகாரி போன்ற இமாம்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் அல்லாஹ் கொடுப்பானாக. நாங்களும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் அவர்கள் இந்த உம்மத்துக்காக பட்ட கஷ்டங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் அவர்களோடு சேர்ந்து இருப்பதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகாரி கிதாபோட பேரு தெரியுமா? போன வாரம் சொல்லி தந்தேன். புகாரி கிதாபோட பேரு ஒரு 2வது சொல்லுங்களேன் பாப்போம். பெரிய பேரு, அதுல ஒரு 2வது ஹிதாயத்துல்லா இருந்தா சொல்லியிருப்பாரு. நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி தரலையோ, அந்த பேர் அனுப்பி தரல.
அது பேர் என்ன அப்படின்னா அல் ஜாமியுல் முஸ்னது சஹீஹு முக்தசரு மின் உமூரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ ஐயாமிஹி. அது வந்து இதில் இல்லை, நான் எழுதி அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஆமாம், நான் எடுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஜாமின்னு சொன்னால் எல்லாமே உள்ளடக்கி இருக்கும், அதாவது ஃபிக்கு உள்ளடக்கி இருக்கும். ஜாமின்னு சொல்லுவாங்க, ஜாமியுல் புகாரி, ஜாமியு திர்மிதி, ஜாமி முஸ்லீம்னு சொல்லுவாங்க. ஜாமின்னா என்னென்னா, அதாவது நீங்கள் வந்து சட்டம் எடுக்கலாம், ஃபிக்கு சட்டம் எடுக்கலாம், அதே போல் அந்த மாதிரி எல்லாமே உள்ளடக்கினது தான் ஜாமி. சுனன் அப்படின்னு சொன்னால் சுனன் இப்னு மாஜா அப்படி சொல்லுவாங்க. சுனன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக சட்டங்கள் தான் வரும். சட்டங்கள், தொழுகை சட்டம், உதுவுடைய சட்டம், எப்படி செய்கிறது, இந்த மாதிரி சட்டங்கள் வரும். முஸ்னதுன்னு வருது. முஸ்னதுனா என்னன்னா, முஸ்னது அபூபக்கர், முஸ்னது உமர், அதாவது அபூபக்கருடைய செய்திகள், அபூபக்கர் என்னெல்லாம் செய்திகள் அறிவிச்சாங்களோ அதெல்லாம் அதில் வரும், அதுக்கு கீழே. அது மாதிரி முஸ்னத் அபூபக்கர், முஸ்னது உமர், முஸ்னது உஸ்மான், இப்படி சொல்லி தனித்தனியாக வரும். அதான் முஸ்னதுன்னு சொல்லுவாங்க. முஸ்னத் அகமதுன்னு சொன்னால, முஸ்னத் அகமது உள்ளே போனீங்கன்னா தனித்தனி முஸ்னதுகள் வரும், ஒவ்வொரு சஹாபாக்களுடைய அறிவிப்புகள் வரும். அது இல்லாமல் சுனன், முஸ்னது, ஜாமி. சஹீஹ்னா ரெண்டு தான், இமாம் புகாரியும் முஸ்லீம், இந்த ரெண்டு தான் சஹீஹ். இதுனா என்னன்னா சஹீஹுக்காகவே துவக்கப்பட்டது, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மட்டும் வச்சு துவக்கப்பட்டதுனால இந்த ரெண்டு புத்தகம் சஹீஹ். மற்ற புத்தகங்கள் அப்படி துவக்கப்படலை, அதில் பலகீனமும் இருக்கும், பலமானதும் இருக்கும். ஆனால் இமாம் புகாரியுடைய புத்தகமும் இமாம் முஸ்லீமுடைய புத்தகமும் ஒன்லி அத்தன்டிக்கான செய்திகள் மட்டும்தான் இருக்கும். ஆமாம், அதுதான். நீ எவ்வளோ நேரம் இருக்கு? 15. அது தனியாக ஒரு இது எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன், இந்த கிதாபுகளை பற்றி. என்னென்ன கிதாபுகள் வந்து என்னென்ன பெயர், அந்த பெயருடைய அர்த்தங்கள் என்ன. அதுபோல் குத்துபு சித்தான்னு சொல்லுவாங்க. ஆறு கிரந்தங்கள், புகாரி, முஸ்லீம், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, அபுதாவுத். இந்த 6 வந்து குத்துபு சித்தா. இது சிறந்த புத்தகங்கள், 6 புத்தகங்கள். இதில் வந்து சஹீல் புகாரி வந்து 7275 செய்தி, 7275 ஹதீஸுகள். முஸ்லீம் வந்து 12000 ஹதீஸுகள். அடுத்ததாக இதுக்கு அடுத்தபடியாக வந்து சுனன் நசை 5774, சுனன் அபுதாவுத் வந்து 4800, திர்மிதி வந்து 3956, இப்னு மாஜா 4341 செய்திகள். இதில் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து அந்த ஏரியா தான், பாரசீகம், ஈரானும் அந்த புகாரா தான். இமாம் புகாரி வந்து புகாரா, உஸ்பெகிஸ்தான். இமாம் முஸ்லீம், இமாம் அபுதாவுத், இமாம் இப்னு மாஜா, இந்த 3 பேருமே ஈரான், பாரசீகம். நசாயியும் திர்மிதியும் துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த ஏரியாக்குள்ளே தான் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா வர்றாங்க. யாருமே வந்து அரபிகள் கிடையாது, எல்லாருமே வந்து அஜமிகள். இது போன வாரம் நம்ம வந்து 10 படித்தோம். மொத்தம் 125 குரான் வார்த்தைகள். இது வந்து மொத்தம் 78,000 வார்த்தைகள் குரானில் இருக்குது. இதில் வந்து 40,000 வார்த்தைகளை 125 வார்த்தைகள் உள்ளடக்கும். 125 வார்த்தைகள் தான் ரிப்பீட்டடாக வரும், 40,000. சரிங்களா? அப்போ குரானில் வந்து பாதி குரானை வந்து பார்த்தா புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த 125 வார்த்தைகளை நம்ம படித்தா ஓரளவுக்கு தெரியலாம் அப்படிங்கிறதுக்காக. அதில் வந்து முதல் 10 வந்து நாங்கள் போன வாரம் படித்தோம். முதல் வந்து அல்லாஹ் படித்தோம், ஷைத்தான் படித்தோம், ஹுவனா அவன், ஹும் அவர்கள், அந்த நீ, அன்தும் அன அன்தும் நீங்கள் சொல்லிட்டீங்க. நஹ்னு நாங்கள், நஹ்னுனா நாங்கள். மண் யார், மின்னு சொல்லுற மாதிரி மண் தான் அரபு வார்த்தை,
மின் அப்படின்னு சொல்லுவோம், யார் அப்படின்னு கேட்கறதுக்கு. 10வது வந்து ஹல், செய்வீர்களா, அந்த மாதிரி கேள்விக்கானது நாம் படித்தோம். அது 11வது வந்து லேசு தான், ஹைர். ஹைர் அப்படின்னு சொல்றது வஹுவ ஹைருல் ஹாக்கிமீன். மேலும் அதாவது ஹைர் அப்படின்னு சொன்னால் நலவுக்கும் சொல்றது அல்லது சிறந்ததுக்கும் சொல்றது, பெஸ்ட்டுக்கும் சொல்லலாம், அதே போல குட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கும் சொல்லலாம். சிறந்த அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கிறாங்க. சரிங்களா? ஹைர். இப்போ இது வந்து குரான்ல எப்படி வரும்? வ ஹைருன், வல் ஹைர், பில் ஹைர், பி ஹைர், லில் ஹைர், இப்படி எல்லாம் வந்து அது வரும். இதெல்லாம் ஹைரோட சம்மந்தப்பட்டது தான். 12வது வந்து இஸ்மு. இஸ்ம்னா என்ன? பெயர், தெரிஞ்சது தான். பிஸ்மில்லா. பிஸ்மில்லா அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய பெயரால். பி வந்து பின்னால பார்ப்போம், அது வந்து எக்ஸ்ட்ரா வருது. இஸ்முனா பெயர், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வேற மாதிரி வரும். இஸ்முஹு, அல் இஸ்மு, பிஸ்மி, பிஸ்மி, அஸ்மா. அஸ்மா அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து என்னன்னா, இஸ்முன்னு வந்தாலே என்னன்னா பெயரை குறிக்கிற வார்த்தை. 13வது அர் ரஹ்மான். அர் ரஹ்மான்னா அருளாளன், அளவற்ற அருளாளன் நம்ம மொழிபெயர்ப்போம். இது வந்து தமிழ்ல, ஆனா வந்து இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு அப்படின்னு இல்லை. தமிழ்ல மொழிபெயர்க்க முடிஞ்ச மொழிபெயர்ப்பு இதுதான், அளவற்ற அருளாளன் அப்படிங்கிறது, அர் ரஹ்மான். இது வந்து 57 இடங்கள்ல வருது குரான்ல. சரிங்களா? ரஹ்மானும் ரஹீமும் வந்து ஒரே வார்த்தை தான். இந்த சொல்றாங்களா ரஹம, இதான் வந்து ரூட் வேர்டு. இந்த ரஹம்ல இருந்தா அர் ரஹ்மானும் வரும், ரஹீமும் வரும். ரெண்டுக்கும் வேற வேற நம்ம தனியா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரஹீம் அப்படின்னு சொன்னா அன்புடையவன் சொல்லுவாங்க. ரஹீம் இரக்கம் காட்டுறவன், அன்புடையவன், அதுக்கு எல்லாமே வந்து ரஹீம்னு வரும். இது வந்து ரஹீமுன், ரஹீமன், ருஹமா வந்தாலும் அது என்னதான்? ரஹீம் தான். சரிங்களா? அப்ப ரஹீம் அப்படின்னு சொன்னா அன்புடையவன், நிகரற்ற அன்புடையவன் நம்ம சொல்லலாம். ரஹ்மான்னா அளவற்ற அருளாளன். 15 கரீம். கரீம் சொன்னா கண்ணியத்துக்கு சொல்றது. இப்போ யா அய்யுஹல் இன்சானு மா கஸக பி ரப்பிக்கல் கரீம், கண்ணியவான். அல்லாஹ்வை நம்ம என்ன செய்வோம்னா கரீம் அப்படின்னு சொல்லுவோம், கண்ணியம் மிக்கது. எல்லாத்துக்குமே வந்து கண்ணியவான், கண்ணியமானது, அதுக்கு எல்லாமே என்ன செய்யலாம்? கரீம் அப்படிங்கிற வார்த்தையை. ரமலான் கரீம் அப்படின்னு சொல்லுவோம், கண்ணியம் பொருந்திய ரமலான் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே கரீம் என்பது கண்ணியத்துக்கான வார்த்தை. 16 ஹம்த். ஹம்துனா புகழ். அல்ஹம்து அப்படின்னா புகழ். புகழுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹம்து. அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஆலமீன் சொன்னா அகிலங்கள். அல்லாஹ்வை தவிர வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ஆலமீன் தான். அல்லாஹ்வை தவிர இருக்கக்கூடிய எல்லாமே. உலகம் மட்டும் ஆலமீன் கிடையாது. உலகம் அல்லாத, அல்லாஹ் தவிர எல்லாமே ஆலமீன். அப்ப அல்ஹம்து, ஹம்துனா என்னன்னா புகழ். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. ரப்புனா இறைவன், ஆலமீன், ஆலமீன்களுடைய ரப்பு. இப்போ 149 இடத்துல இது வருது குரான்ல. அப்போ ஹம்த் என்பது புகழ். இது அல் ஹம்துன்ற புகழ் அனைத்தும் சொல்றாங்க. ஹம்துனா புகழ். 17வது லில்லா. இதுல வந்து லில்லான்னு சொல்றது வந்து லீ மட்டும்தான், லில்லா இல்ல, லீ தான் இதுல சொல்றாங்க. லீ அப்படிங்கிறது எது குறிக்கும்னா அங்கிருந்து வர்றதுக்கு குறிக்கும். லில் மஸ்ஜித், மஸ்ஜித்ல இருந்து வரேன், இருந்து அப்படிங்கிறதையும் குறிக்கும். அதே போல ஒருத்தருக்கு இவருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ வந்து அல்ஹம்து லில்லாஹி, அந்த புகழ் வந்து யாருக்கு உரியது, இவருக்குரியது அப்படின்னு சொல்றதுக்கு லீ என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அப்ப லீ வந்து இருக்குக்கும் பயன்படுத்தலாம், இருந்து அங்கிருந்து வர்றேன், லில் மஸ்ஜித் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். ரெண்டுக்கும் உள்ள வார்த்தை தான் லீ. சரிங்களா? இது வந்து நீங்க இருந்து அப்படின்னு சொல்லலாம், இருக்கு அப்படிங்கிறதே நீங்க படிச்சுக்கலாம். 18வது ஆலமீன். நான் சொன்னதான் அகிலம். அகிலம் வந்து அல்லாஹ்வை தவிர வேற எல்லாமே எதுக்கு தான் குறிக்கும்? ஆலமீன் அப்படின்னு சொல்றதுக்கு குறிக்கும். இது அதே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்றாங்க. 19 முஸ்லிம். முஸ்லிம்னா என்ன?
அப்போ இதில் டிரான்ஸ்லேஷனும் முஸ்லீம் கொடுத்துருக்காங்க, அப்படி வராது. இதுலேயும் அதே மாதிரி தான், முஸ்லீமுக்கு முஸ்லீம்கள்னு கொடுக்குறாங்க. முஸ்லீம்னா கீழ்ப்படிய கூடியவன், சரிங்களா. இஸ்லாம்னா கீழ்ப்படிதல், முஸ்லீம்னா கீழ்ப்படிய கூடியவன். இதில் பாருங்கள், முஸ்லீம்னு வரும், முஸ்லிமூன பன்மை வருது, முஸ்லிமீன, முஸ்லிமீன, முஸ்லிமாத்தி, இப்படியெல்லாம் வரும். இது எல்லாமே முஸ்லீமை குறிக்கக்கூடிய வார்த்தை. அடுத்தது முஃமின் நினைக்கிறேன். முஃமின்னா என்ன? முஃமின்னா நம்பிக்கை கொண்டவன். ஈமான்கிறது நம்பிக்கை, நம்பிக்கை கொண்டவனை முஃமின் சொல்லுவோம். இஸ்லாம், முஸ்லிம், ஈமான், முஃமின். முஃமின்னா நம்பிக்கை கொண்டவன், நம்பிக்கையாளர். ஹுவல்லதி ஹலகக்கும் ஃபமின்கும் காஃபிரூன வமின்கும் முஃமின், நம்பிக்கையாளர் அப்படிங்கிறது. அப்போ முஸ்லிம்னா கீழ்படக்கூடியவன், முஃமின்னா நம்பிக்கை கொண்டவன். இப்போ முஸ்லீம் நம்ம படிச்சிட்டோம், முஃமின் படிச்சிட்டோம். ஆலமீன்னா அகிலம் அப்படிங்கிறத தமிழில் வச்சுக்கலாம். லில்லானா அவனிடமிருந்து, அவனுக்கு, அவனுக்கு அப்படிங்கிறது. ஹம்துனா, ஹம்துனா புகழ். கரீம் கண்ணியம். ரஹீம் அன்புடையவன். ரஹ்மான் அருளாளன். இஸ்மு பெயர். ஹைர் சிறந்த, நல்லது, எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். 20 வார்த்தை அவன் படிச்சிருக்கானே, இது போதும். 20 வார்த்தைன்னு சொன்ன டைம் இருக்கா இல்லையா? அவ்வளோதானே, சரி முடியுமா? சரி. முடியுமா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.